சஹருக்கு எழும்பி நாங்கள் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் வ அதூபு இலைஹ். கொஞ்ச நேரம் எடுத்து சகோதரர்களே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸாரியாத்திலே தெளிவுபடுத்துகிறான் நல்லடியார்களை பற்றி. அவர்கள் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹர் நேரம் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். முதலாவது சஹருடைய சாப்பாடு முக்கியம். இரண்டாவது சகோதரர்களே, சஹர் நேரம் எழும்பி இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். பல இஸ்திக்ஃபார்கள் இருக்கிறது. ஆக சிறந்த இஸ்திக்ஃபார் தான் சய்யிதுல் இஸ்திக்ஃபார், தலையான இஸ்திக்ஃபார். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. என்னோட பிள்ளைகளை மனைவிய பழக்கம் இஸ்திக்ஃபார், அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கிறது. ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய பிள்ளைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை கிணற்றிலே போட்டுவிட்டு வந்து அழுது கொண்டு வந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், சௌஃப அஸ்தக்ஃபிரு லகும் ரப்பி, ரப்பிடத்தில் உங்களுக்காக நான் இஸ்திக்ஃபார் செய்வேன் என்றார்கள். செய்வேன் என்றது சஹருடைய நேரத்துக்கு தான். இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய சகோதரர்கள் சஹருடைய நேரம். சஹருக்கு எழும்பி கடைசி நேரம் 10 நிமிடத்தை வைத்து எழும்புறதில்லை சகோதரர்களே. சஹரிலே 30 நாட்கள் நோன்பு பிடிக்க போகிறோமா, 30 நாள் சஹர் செய்ய போகிறோமா, இஸ்திக்ஃபாருக்கு என்று ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் ஒதுக்குங்கள். இரண்டாவது அமல். மூன்றாவது அமல் சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அமல். மதீனா முனவ்வராவிலே நபி அவர்கள் உருவாக்கிய அமல். மூன்றாவது அமல் சகோதரர்களே, சஹருடைய அமல் தான் குர்ஆனை ஓதுதல். இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா. குர்ஆனை ஓதணும் சஹருடைய நேரம். எவ்வளோ ஏழுமோ முடியுமோ குர்ஆனை ஓதுதல். மூன்றாவது அமல் சகோதரர்களே. நான்காவது அமல் தான் வுது எடுத்தல். இதுவும் ஒரு அமல். சஹருடைய நேரத்தில் வுது எடுப்பதும் ஒரு அமல். ஐந்தாவது அமல் தான் முக்கியமான அமல் சகோதரர்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டிலே ஒரு தடவை அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் மதீனாவிலே தங்குகிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருக்கு எழும்பினார்கள். எழும்பி தோல் துருத்தியிலே தண்ணீர் வைத்திருப்பார்கள். நபி அவர்கள் வுது எடுத்தார்கள். வுது எடுத்ததற்கு பிறகு நபி அவர்கள் சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துகளை ஓதினார்கள். சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துமே துஆக்கள் தான். அல்லாஹ்வை நெருங்குவது எப்படி சகோதரர்களே, அதுதான் தேவை. சொன்னார்கள், யார் இதை ஓதி விளங்கவில்லையோ அவன் நாசமடையட்டும் என்றார்கள். என்ன 10 ஆயத்? இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார்
لآيات لأولي الألباب الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. சஹருக்கு எழும்பி ஓதோம் துஆ. வாழ்க்கையில் மௌத் வரையும் செய்தால் பெரிய பாக்கியசாலி. இந்த ரமதானில் சஹரில் பழகிக் கொண்டோம் என்றால் ஓதலாம், தொடர்ந்து ஓதலாம். சஹருக்கு எழும்பினதோட இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைல், இந்த வானம் பூமி இந்த இரவு மாறி வருதே பகல், இக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தின் லிஉலில் அல்பாப், புத்திசாலிகளுக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது. லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூரா ஆல இம்ரானுடைய இந்த ஆயத்துகளை ஓதுவார்கள். அல்லதீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம், அவங்க எப்படி என்றா அல்லாஹுவை திக்ர் செய்வார்கள், கியாமன் நின்றவர்களாக, வகுஊதன் உட்கார்ந்தவர்களாக, வஅலா ஜுனூபிஹிம் தூங்கியவர்களாக, வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்ض, வானங்கள் பூமியுடைய படைப்பை பத்தி யோசிப்பார்கள். அவர்கள் சிந்திப்பாங்க, ஏன் அல்லாஹ் இந்த வானத்தை படைச்சிருக்கிறார். சஹருடைய நேரம் சகோதரர்களே, சிந்தனை கொஞ்சம் வேகமாக வேலை செய்யும். ஏன்னா ஒன்றுமே இருக்காது மூளையில. அல்லாஹ் சொல்றான், யோசித்து அவங்க ஓதுவாங்களாம். முதல் துவா, ரப்பனா மா خلقت هذا باطلا, யா அல்லாஹ் இந்த உலகத்தை நீ சும்மா படைக்கல, உலகத்தை நீ சும்மா படைக்கல யா அல்லாஹ். சுப்ஹானக், யா அல்லாஹ் நீ தூய்மையானவன். ஃபகினா அஸாபன் நார், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாரு யா அல்லாஹ். இந்த ஹதீஸ்ல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் சம்பத்தில் இந்த அமல் இல்லை. 1000 பேரில் 2 பேர் ஓதுவார்கள் சஹருக்கு எழும்பி, அவ்வளவுதான். அப்படியே மறைக்கப்பட்ட ஒரு சுன்னத்தில் இந்த ஆல இம்ரானுடைய இந்த துஆவை சஹர் நேரம் ஓத வேண்டும் சகோதரர்களே. ரப்பனா மா خلقت هذا باطلا, மனிதனை நரகத்தில் நுழைவித்தால், யா அல்லாஹ் நீ ஒருவனை நரகத்துல போட்டுட்டா என்றா, ஃபகத் அஹ்ஸைதா, அவன் நாசம் அடைஞ்சிட்டான் யா அல்லாஹ். வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு எந்த அன்சார் உதவியும் இல்லையா அல்லாஹ். எப்ப எழும்பி ஓதுறோம்? சஹர் நேரம் எழும்பி ஓதுறோம். சஹர் நேரம் சகோதரர்களே இன்றிலிருந்து ஆரம்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய துஆ இவைகள் தான். காலையில இந்த துஆவோட தொடங்கினீங்களோ அந்த நாள் எவ்வளவு சந்தோஷமாக மாறும் என்பதை பாருங்க. பரக்கத்தான நாளாக மாறும் அந்த நாள், சந்தோஷமான நாளாக மாறும் அந்த நாள். காலையில் எழும்பினதோட சந்தோஷத்தை உண்டாக்குவதற்கு உலகம் என்னென்னமோ எல்லாம் சொல்லித்தரு. அந்த படத்தை பாரு, சந்தோஷம் வரும். காலையில் எழும்பினதோட ஜிம்முக்கு போ, நல்ல சந்தோஷமாக இருப்பாய். காலையில் எழும்பினதோட மனைவிட முகத்தை பார்த்து சிரி, சந்தோஷமாக இருப்பாய். இவைகள் அனைத்துமே பொய்யானது. காலையில் எழும்பியதோடு உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா, உங்களுக்கு பரக்கத் வேணுமா,
அமைதி வேணுமா சகோதரர்களே? இந்த சூரா ஆல இம்ரானுடைய 10 ஆயத்தையும் ஓத வேண்டும். ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அக்ஸைதா வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். அடுத்தது மூணாவது துஆ. ரப்பனா இன்னனா சமிஅனா முனாதியன் யுனாதி லில் ஈமானி அன் ஆமினூ பிரப்பிக்கும் ஃபஆமன்னா. மூணாவது துஆ, ரப்பே இன்னனா சமிஅனா, நாங்கள் கேட்டோம் காதால். என்ன கேட்டோம்? முனாதியை யுனாதி லில் ஈமான், ஈமான் கொள்ளுங்க என்று அழைக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை அழைத்தார். யா அல்லாஹ், அல்லாஹ் கிட்ட சொல்றோம் இது. அவர் அழைத்து சொன்னார் என்ன? ஃபஅன் ஆமினூ பிரப்பிக்கும், ரப்ப நம்புங்க என்றார். ஃபஆமன்னா, யா அல்லாஹ் அவனை நம்பி இருக்கிறோம். யா அல்லாஹ், அது சஹர் எவ்வளவு அழகாக மாறும் இதை ஓதினா. இது மூன்றாவது துஆ. நான்காவது துஆ, ரப்பனா ஃபக்ஃபிர் லனா ذுனூபனா வகஃபிர் அன்னா ஸய்யிஆத்தினா வதவஃபனா மஅல் அப்ரார். நான்காவது துஆ, ரப்பே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, என்னுடைய குற்றங்களை இல்லாமலாக்குவாயாக. மூன்றாவது வதவஃபனா மஅல் அப்ரார், யா அல்லாஹ் நல்லடியார்களோடு எங்களை மௌத்தாக்குவாயாக. வதவஃபனா மஅல் அப்ரார். சகோதரர்களே, கடைசி துஆ, ரப்பனா வஆதினா மா வஅத்தனா அலா ருசுலிக வலா துக்ஸினா யௌமல் கியாமஹ் இன்னக லா துக்லிஃபுல் மீஆத். ரப்பே, ரசூல்மார்களுக்கு நீ எதை வாக்களித்தாயோ அதை எங்களுக்கும் தா. ரப்பனா வஆதினா மா வஅத்தனா அலா ருசுலிக் வலா துக்ஸினா யௌமல் கியாமஹ், கியாமத்துடைய நாளையில் எங்களை கைசேதப்படுத்தி விடாதே அல்லாஹ். இன்னக லா துக்லிஃபுல் மீஆத், நீ ஒரு நாளும் வாக்களித்தால் மாறு செய்ய மாட்டாய். இவ்வளோ துஆக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? ஃபஸ்தஜாப லஹும் ரப்புஹும் அன்னீ லா உதீஉ அமல ஆமிலின் மின்கும் மின் ذكரின் அவ் உன்ஸா. அல்லாஹ் சொல்றான், நீங்க கேட்ட எந்த துஆவையோ அமலையோ நான் வீணாக்க மாட்டேன், நான் வீணாக்க மாட்டேன். சகோதர சகோதரிகளே, சஹர் நேரம் எழும்பி என்ன செய்யறது? எல்லோரிடம் ஒரு கேள்வி. முதலாவது சஹர் சாப்பாடு, இரண்டாவது சகோதரர்களே இஸ்திக்ஃபார், மூன்றாவது வுது எடுக்கிறதா, நான்காவது குர்ஆன் ஓதுதல், ஐந்தாவது சகோதரர்களே இவ்வளோ துஆவையும் ஓத வேண்டும். ஆறாவது தான் சகோதரர்களே சஹரிலே தஹஜ்ஜுடைய தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுடைய தொழுகை தொழுவார்கள். 8 ரக்காத்துகள் தொழுவார்கள். 13 ரக்காத்துகள், 11 ரக்காத்துகள் வித்ரோடு சேர்த்து பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஏன் இந்த அமல்களை செய்கிறோம் ரமதானிலே? ரமதான் என்பது அல்லாஹுவை மிக மிக நெருங்கக்கூடிய காலம் சகோதரர்களே. நெருங்குவதற்கு ஒரே ஒரு வழிதான் திக்ரும் துஆவும். அல்லாஹ்வை நெருங்கிட்டோம் வைங்க, அல்லாஹ்வுடையவர்களாக ஆகிட்டோம் வைங்க. மன் வஜதல்லாஹ ஃபமாதா ஃபகத், யார் அல்லாஹ்வை அடைந்தாரோ அவர் எதைத்தான் இழந்தார். வமன் ஃபகதல்லாஹ ஃபமாதா வஜத், யார் அல்லாஹ்வை இழந்தாரோ எதைத்தான் அடைந்தார். சகோதரர்கள், அல்லாஹ்வை இழந்துட்டோம் வைங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை உலகத்தில். அல்லாஹ்வை அடைஞ்சிட்டோம் வைங்க, எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை உலகத்தில். அல்லாஹ்
30 நாள் நீங்க சஹர்ல இவ்வாறு செய்து வந்தா அல்லாஹ் தரக்கூடிய ஒரு சக்தி என்ன தெரியுமா? என்ன சக்தி சகோதரர்களே? நோம்பும் பிடித்தோம், சஹருக்கு எழும்பினோம், எவ்வளவு துவாக்களை ஓதினோம். அல்லாஹ் தரக்கூடிய சக்தி எங்களோட துவா கபூல் செய்யப்படும். எங்களுடைய துவா என்ன செய்யப்படும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல உருவாக்கிய மிக முக்கியமான மதீனாவுடைய மக்களிடம் இருந்த தன்மைதான் துவா. இது ஒரு சஹாபி இருந்தாங்க, ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஆசிம் பின் சாபித், இன்றைக்கு கனடாவில் ஆசிம் பின் சாபித்தை பத்தி நாங்க பேசுறோம் என்றா, ஆசிம் பின் சாபித்துடைய கபர் எங்க இருக்குது? நீங்க தேடி பாருங்க, வரலாற்றில் இதை போய் தேடுங்க. ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹுடைய கபர் உலகத்தில் இல்லை. உலகத்தில் இல்லை அந்த கபர். அவருடைய அப்படி ஒரு கபர் ஒன்று உலகத்தில் இல்லை. ஆனா ஆசிம் பின் சாபித்துடைய பெயர் உலகத்தில் இருக்கு. எவ்வாறு இருந்தது சகோதரர்களே? இந்த ஆசிம் பின் சாபித் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருந்தாங்க. எப்படி என்றா, இவர் எதை கேட்டாலும் அல்லாஹ் தட்ட மாட்டான். எப்படிப்பட்டவர்களை மதீனால உருவாக்கி இருப்பாங்க? இன்றைக்கு நாங்க தேடுறோம் என்ன? செல்வம் இருக்கணும், வீடு இருக்கணும், வாகனம் இருக்கணும், காசு இருக்கணும், அழகு இருக்கணும். இவைகள் அல்ல சகோதரர்களே. சொல்லுவாங்க, இந்தியாவுல முலஃபர் நகர்ல ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண் துவா கேட்டா கபூல் ஆகும். அந்த பெண் வீட்டை விட்டு வெளியே இறங்குறது இல்லை, வீட்டை மூடித்தான் இருக்கிறார். மக்கள் ஜன கூட்டம் யாரையும் எடுக்கிறது இல்லை. அந்த பெண் அந்த இடத்தை அடைவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் சகோதரர்களே. மதீனா என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள உருவாக்கினாங்க. அவங்களோட துஆக்கள் கபூல் செய்யப்படும். அதுல ஒருவர் தான் யார்? ஆசிம் பின் சாபித். ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி உயர்ந்தவர் என்றால், இவர் உஹதுடைய யுத்த களத்தில் இருக்கிறார். உஹதுடைய யுத்த களத்தில் 2 பெண்கள் வந்தாங்க. ஒன்று ஹிந்த் பின் உத்பா, அடுத்த சுலாஃபா பின் சாத். இந்த சுலாஃபா பின் சாதுடைய 3 பிள்ளைகள், ஜிலாஸ் 3 பிள்ளைகள் கொல்லப்பட்டார். சுலாஃபா கேட்டாங்க, இந்த 3 பிள்ளைகளையும் கொலை செய்தது யார்? சொன்னாங்க, ஆசிம் பின் சாபித் தான் கொலை செய்தார். சுலாஃபா பின் சாத் சத்தியம் செய்தாங்க, முஷ்ரிக், நான் ஆசிம் பின் சாபித்துடைய மண்டையோட்டில் நான் சாராயம் குடிப்பேன். ஆசிம் பின் சாபித்துடைய தலையை எடுத்து நான் சாராயம் குடிப்பேன். உடனே மக்காவுல அறிவித்தால் சுலாஃபா, ஆசிம் பின் சாபித்துடைய தலையை கொண்டு வந்தால் 100 ஒட்டகம் தருவேன். முழு அரேபியர்களும் போட்டி போடுறாங்க, எப்படியாவது ஆசிமுடைய தலை எடுக்கும். 100 ஒட்டகம் என்றா $1000, $10,000. இன்றைக்கு எங்கட தராவி, எங்கட சஹர் டாலருக்காக வீணாகும். எத்தனை பேருடைய தராவி பெருமதி தெரியாது எங்களுக்கு, அவ்வளவுதான். நோம்புலதான் ஒரு தராவி, ஒரு கியாமுல் லைல், ஒரு சஹர், ஒரு தஹஜ்ஜத். கண்ணியமிக்க சகோதரர்களே, 100 ஒட்டகம் என்றால் எல்லோருமே முயற்சி செய்தாங்க. ஒரு கபீலா என்ன செய்தாங்கண்டா, இஸ்லாத்துக்கு வந்த மாதிரி நடித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க, நாங்க இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றோம், எங்களுக்கு மார்க்கத்தை படித்து தருவதற்காக கொஞ்சம் சஹாபாக்களை தாங்க. அதில் எங்களுக்கு ஆக விருப்பமான பயான் தான் ஆசிம் பின் சாபித்துடைய பயான். ஆசிம் பின் சாபித்துடைய பயான் எங்களுக்கு நல்ல விருப்பம், ஆசிம் பின் சாபித்தை எங்களுக்கு தாங்கன்னு கேட்டெடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பிட்டாங்க. 10 பேரை எடுத்து ஆசிம் பின் சாபித், ஹுபைப் பின் அதி, ஸைத் பின் தஸினா 10 பேர் அனுப்புறாங்க. ஆசிம் பின் சாபித் தான் அமீர். மதீனாவிலிருந்து 10 பேரும் போறாங்க. ஹுதைல் கோத்திரத்தை அடையும் பொழுது
100 பேர் அப்படியே 10 பேரையும் அப்படியே வட்ட பண்ணிட்டாங்க. ரவுண்ட் அப் பண்ணி என்ன செஞ்சாங்க? அம்பைய தொடங்கினாங்க. என்ன ஆசிமுடைய தலை வேணும். இப்ப உடனே 10 சஹாபாக்களும் என்ன செஞ்சாங்க? ஒரு மலைக்கு மேல ஏறிக்கொண்டாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்க வாங்க, நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். ஆசிம் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் ஒரு நாளும் முஷ்ரிக்குடைய ஒப்பந்தத்துக்கு கீழ் போக மாட்டேன் என்றார். ஒரு நாளும் நான் வரமாட்டேன் என்றார். இப்ப என்ன நடக்குது? ஹுபை பின் அதி ரலியல்லாஹு போயிட்டார். ஸைத் பின் தஸினா ரலியல்லாஹு போயிட்டார். ஆசிம் பின் சாபித் போராடி கொண்டே இருந்தார். இப்ப அல்லாஹ் இடத்துல கையை தூக்குறாங்க. ஆசிம் பின் சாபித், யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்ன பாதுகாக்கிறது உன்னுடைய கடமையா அல்லாஹ், என்ன பாதுகாக்கிறது உன்னுடைய பொறுப்பு யா அல்லாஹ். ஆசிம் பின் சாபித்த அம்பைதாங்க. ஆசிம் பின் சாபித் ஷஹீத் ஆயிட்டார். ஷஹீத் ஆயிட்டார். இப்ப சந்தோஷம், எப்படியாவது ஆசிம் பின் சாபித்துடைய உடம்ப கொண்டு போய், தலைய கொண்டு போய் 100 ஒட்டகம் எடுக்கலாம். சகோதரர்களே, ஆசிம் பின் சாபித்துடைய உடம்பு கிட்ட வாராங்க. அல்லாஹ் தன்னுடைய படை அனுப்புறார். துவா கபூல். ஆசிம் பின் சாபித்துடைய துவா கபூல் செய்யப்பட்டு. என்ன படை தெரியுமா? தேன் பூச்சி படை. எங்கிருந்து வந்தது இந்த கொலவி தேன் பூச்சி தெரியாது. ஆயிரக்கணக்கான தேன் பூச்சிகள் வந்து ஆசிம் பின் சாபித்துடைய உடம்ப மச்சிக்கொண்டே இருக்கு. யாரும் நெருங்கலார். என்ன செய்யறது? திரும்ப இப்ப யோசிக்கிறாங்க, இரவானா இந்த தேன் பூச்சி எல்லாம் போயிடும் தானே, இப்ப ஆசிமுடைய உடம்பு எடுப்போம். தேன் பூச்சி எடுக்க இயலாத அளவுக்கு தேன் பூச்சி என்றால் யாருடைய படை? சகோதரர்களே, இரவாகுது. அல்லாஹ் 2வது படை அனுப்புறான். என்ன படை தெரியுமா? மழை பெய்ய தொடங்கும். எந்த அளவு பாரிய மழை என்றால், அந்த மழை பெய்து ஆசிம் ரலியல்லாஹுடைய உடம்ப தண்ணி எடுத்துட்டு போயிட்டு, தண்ணி எடுத்துட்டு போயிட்டு. சகோதரர்களே, வரலாற்றிலே அடக்கப்படாத ஒரு ஷஹீது தான் இவர். மையத்தை அடக்க இல்லை, ஆனா துவா கேட்டார், யா அல்லாஹ் என்ற தலையை நீ பாதுகார். சுலாஃபா என்னுடைய மண்டையோட்டில் சாராயம் குடிப்பதாக சபதம் செய்திருக்கிறாள், யா அல்லாஹ் என்ன பாதுகார். அல்லாஹ் எதை கொண்டு பாதுகாத்தான்? சகோதரர்களே, எதை கொண்டு பாதுகாத்தான்? ஆசிம் ரலியல்லாஹு அன்ஹு இன்று பலருடைய கபர் இருக்கிறது, ஆனால் வரலாறு இல்லை. ஆசிமுடைய கபர் இல்லை, ஆனால் ஆசிமுடைய வரலாறு இருக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹுவை நெருங்கினால் இப்படித்தான். அல்லாஹ் கைவிட மாட்டான் ஒரு நாள். முழு கனடாவும் உங்களை எதிர்க்குது, முழு டொரண்டோவும் உங்களை எதிர்க்குது, முழு ஸ்காபுரோவும் உங்களை எதிர்க்குது. ஆனா உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இரகசிய ஒப்பந்தம் இருக்குது என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, நீங்கள் தான் வெற்றி அடைவீர்கள். இந்த ரமதான் அல்லாஹ்வை இரகசியமாக நெருங்கக்கூடிய காலம். நோன்பு பிடிக்கிறோம், யாருக்கும் தெரியாது, இரகசியமாக நோன்பு. அதுவும் சஹருடைய நேரம் எழும்புறோம் சகோதரர்களே, எழும்பி இஸ்திக்ஃபார் செய்கிறோம், குர்ஆன் ஓதுறோம், வுது எடுக்கிறோம், இந்த துஆக்களை ஓதுறோம். சகோதரர்களே, நோன்பு 10 பொழுது, 15 பொழுது உங்களோட உள்ளத்திலே ஒரு வகையான உணர்வு ஏற்படும், நான் அல்லாஹ்வை நெருங்கி விட்டேன். அலாவுல் ஹதரமி, கோடிக்கணக்கான சம்பவம் சொல்லலாம். அலாவுல் ஹதரமி என்ற ஒரு சஹாபி இருந்தாங்க, நபி அவங்க உருவாக்கிய சஹாபி அலாவுல் ஹதரமி. சகோதரர்களே, 2-3 வார்த்தை தான் அல்லாஹு அழைப்பாங்க, அவங்களோட துவா கபூல் ஆயிடும். பரா இப்னு மாலிக் என்ற ஒரு சஹாபி இருந்தார். பரா இப்னு மாலிக் கையை தூக்கினா சார்,
சகோதரர்களே, இந்த ரமதானை பயன்படுத்துவோம் சகோதரர்களே. நோம்ப வச்சு உடம்ப குறைக்கணும், சீனிய குறைக்கணும், பிரஷரை குறைக்கணும், கொலஸ்ட்ரால குறைக்கணும் என்ற அந்த சின்ன சின்ன சிந்தனைகளை விடுங்க. இவைகள் அறிவற்றவர்களால், சின்ன மூலக்காரைகளால் உருவாகக்கூடிய விடயங்கள் இதெல்லாம். நோம்பு பிடிச்சா இந்த சுகர் குறையும், நோம்பு பிடிச்சா இந்த பிரஷர் குறையும், நோம்பு பிடிச்சா இந்த கொலஸ்ட்ரால் குறையும். இந்த கதையை விடுங்க. நோம்பால் நான் என் அல்லாஹ்வை நெருங்க போறேன், சஹரால் என் ரப்ப நான் நெருங்க போறேன். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அன்பால அழுதவங்களை பார்த்திருக்கிறோமா? சொல்லுவாங்க, எத்தனையோ மனைவிமார்களுக்கு தெரியாதாம் கணவன் அல்லாஹ்ட அன்பால தலையணையில அழுகுறது. மனைவிக்கு பக்கத்துல தூங்குறார், ஆனா அழுது அழுது தூங்குவார். யார் அன்பால? அல்லாஹ்வுடைய அன்பு வேணும் சகோதரர்களே. இரவெல்லாம் நின்று வணங்குறோம், கால் நோவுது. யாருக்காக இந்த கால் வலிக்குது? அல்லாஹ்வுக்காக. அது ஒரு அன்பால தொழணும். பசித்திருக்கிறோம் அன்பால, தாகித்திருக்கிறோம் அன்பால. சகோதரர்களே, கடைசி 10 பொழுது இபாதத் கூடும், இஅ்திகாஃப். பெருநாளுடைய தினம் வரும் பொழுது மிக சந்தோஷம். ஏன் தெரியுமா? நான் அல்லாஹ்வை நெருங்கிட்டேன் என்ற சந்தோஷம் சகோதரர்களே. ஆகவே முதலாவது ஜும்மாவிலே கலந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சஹரையும் பயன்படுத்துவோம் சகோதரர்களே. துவாக்களை நீட்டுவோம். சென்ற ஆண்டு 10 நிமிடம் துவா, இந்த ஆண்டு 20 நிமிடம் துவா. துவாவை நீட்டுவோம் சகோதரர்களே, இபாதத்துகளை நீட்டுவோம் சகோதரர்களே. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் எங்களை பரிசோதனை செய்து அல்லாஹ்வை நெருங்கியவர்களாக மாறுவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபரார்கள் முகர்ரபீன்களுடைய கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. தந்திருக்கக்கூடிய ரமதானை பிரயோஜனப்படுத்தியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. ஒவ்வொரு சஹரிலும் உன்னிடம் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. ஒவ்வொரு சஹரிலும் சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி 10 ஆயத்துகளை ஓதி உன்னிடம் நெருங்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. தஹஜ்ஜத்துடைய, வித்ருடைய, கியாமுல் லைலுடைய தொழுகைகளை தொழும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. முஸ்தஜாபு துஆத்களாக எங்களை ஆக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.